திருச்செங்காட்டங்குடி விநாயகர் கஜமுகாசுரனை கொன்ற பொழுது அசுரனுடைய ரத்தம் பெருகி செங்காடாய் இருந்ததால் இத்தலத்திற்கு செங்காட்டங்குடி என்று பெயர். கணபதி பெருமானை பூஜித்து வழிபட்டதால் கோயிலுக்கு கணபதீச்சரம் என்று பெயர். இத்தலத்தில் சிவபெருமான் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சப்தகோடி மகா மந்திரங்களை அருளியதால் மந்திரபுரி என்றும், சத்யாஷ்ட முனிவர் வழிபட்டு பூசித்ததால் சத்தியபுரி என்றும், பிரம்மன் வழிபட்டதால் பிரம்மபுரி என்றும், சிவபிரானுடைய முடியை தேடிச் சென்ற அன்ன வடிவம் கொண்ட பிரம்மனுக்காக தாழம்பூ போய் சொன்னதால் அப்பாவத்தை போக்க தாழம்பூ இத்தலத்தில் ஆத்திமரமாக முளைத்து தவம் செய்ததால் ஆத்திவனம் என்றும், மகா சிவராத்திரி காலத்தில் சூரியன் பூஜித்து வழிபட்டதால் பாஸ்கரபுரி என்றும், சமுத்திரராஜன் இத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதால் சமுத்திரபுரி என்றும், இந்திரன் வழிபட்டதால் இந்திரபுரி என்றும் புராண பெயர்கள் வழங்கப்பெறுகின்றன. இத்தகைய சிறப்புமிக்க ஆலயத்தின் கண் சிறுதொண்டர், திருவெண்காட்டு நங்கை, சீராள தேவர், சங்கர் நங்கை ஆகியோருக்கு அருளும் வண்ணம் இறைவன் பைரவ வேடமணிந்து உபயபாத நர்த்தனாக சிறுதொண்டர் இல்லத்திற்கு எழுந்தருளி திருவமுது இன்றி கரியமுது கேட்டு பின் அவர்களுக்கு சிவபெருமான் பார்வதியாக முருகப்பெருமானோடு ரிஷபாரூரடாய் காட்சியளித்து அருளினார். சிறுதொண்டருக்கு அருளிய உத்தராபதேஸ்வரர் நமக்கும் அருளும் வண்ணம் வேளாக்குறிச்சி ஆதீனம் அருளாசிக்குட்பட்டு அருள்மிகு